தற்போது விட்டல் கவுடாவின் விசாரணை நிறைவடைந்து விட்டதாக கூறப்படுகிறது. அவர் கைது செய்யப்படவில்லை. செப்டம்பர் 6 அன்று நடைபெற்ற சோதனையில் 2 எலும்புக்கூடு எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டு இருந்ததாக கூறப்பட்டது. கர்நாடக உள்துறை அமைச்சகத்தின் அதிகாரிகள் தெரிவித்திருக்கும் தகவலில் 2வது சோதனையில் மேலும் 5 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. எலும்புக்கூடுகள் இருப்பதை பார்த்து SIT குழுவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அங்கு பாத்திரங்கள் மற்றும் உடைகளும் இருந்துள்ளன. இவை மந்திர தந்திரங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளதாம். இது குறித்து SIT எந்த கருத்தையும் இதுவரை வெளியிட விரும்பவில்லை. SIT விட்டல் கவுடாவிடம் விசாரணையை பெரும்பாலும் முடித்துவிட்டது. எனவே அவர் கைது செய்யப்பட மாட்டார் என்றே கூறப்படுகிறது. சமூக ஆர்வலர்கள் கிரீஷ் மட்டன்வர், அபிஷேக் மற்றும் ஜெயந்த் ஆகியோரின் விசாரணை இன்னும் நடைபெறவில்லை. குறிப்பாக சின்னையா ஆகஸ்ட் 23 அன்று கைது செய்யப்பட்டு தற்போது நீதிமன்ற காவலில் உள்ளார். அவர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த எலும்புக்கூடு தொடர்பாக பொய் சாட்சி மற்றும் போலி ஆதாரம் அளித்ததற்காக குற்றம் சாட்டப்பட்டு இருந்தார்.